சேனலில் க்ரீன் சிக்கன் கிரேவி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் முந்திரி, ஒரு 5-6 போல் முந்திரி, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினாலாம் நல்லா பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயை வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக அரிஞ்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா கலந்துருங்க. இப்போ இதெல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம பச்சை மிளகா போட்டு ஏற்கனவே நம்ம புதினாவோட அரைச்சிருக்கோம். அதனால காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா அப்படியே கரெக்டாக விட்டுருங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சு நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இதோட எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுலேயே தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன் சிக்கன் வேகிறதுக்காக. நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது சிக்கன் வேகணும், அதனால் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது கொஞ்சம் சிக்கன் வந்து வேற அளவுக்கு இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க நல்லா சுண்டி கிரேவி. உங்களுக்கு இதை விட இன்னும் நல்லா திக்னஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போது இது வந்து நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்கிறேன், அதனால இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு க்ரீன் சிக்கன் வந்து ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையாக செஞ்சிங்கன்னா நீங்கள் புலாவுக்குலாம் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வைக்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஒரு க்ரீன் சிக்கன் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.